அவருக்கு சமூக தொடர்பு மட்டும் அருந்து போகலை, என் சத்தமும் அருந்து போச்சு. ஆனால் நல்ல செய்திகளை சொல்லியிருக்கார். எப்படியெல்லாம் நாங்கள் இளைஞர்கள் சிரமப்படுறோம் அப்படின்றத அடுக்கடுக்காக சொல்லியிருக்கார். அரிசியா எங்கெங்கே 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 எங்களுக்கு சிரமங்கள் இருக்குது. அதில் என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, இவருக்கு வீடு இருக்கா, நிலம் இருக்கா, எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் ஒரு பொண்ணு தரம்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் ரொம்ப ஆண்களுக்கு கல்யாணமே நடக்காது. இளைஞர்கள் நிலைமை ரொம்ப பரிதாபம் தான். நல்ல வேளை நான்லாம் தப்பிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் இல்லை. அப்படி ஒரு நிலைமை தானே. நல்ல நல்ல செய்திகளை ரொம்ப சிரமப்பட்டு சொல்லியிருக்கார். அது அலுவலகத்துக்குள்ளே போனால் நாங்கள் ஐடிஐயில் என்ன பாடுபடுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கார். வாஸ்தவம் தான். இத்தனையும் பார்த்துக்கிட்டே இல்லைம்மா, கேட்டுக்கிட்டே இல்லைம்மா. வாங்கம்மா மாலதி, வாங்க. அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, என்னோடு வாதிட வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மாற்றம் உலகின் மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவோம் என்பார் கவியரசு கண்ணதாசன். அது மாதிரி தான் இன்னைக்கு மாறி வரும் சமூக சூழலில் மாற்றம் என்பதை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த மாற்றத்தினால் அதிகமாக பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் முதியவர்கள் தான் அப்படின்றது என்னுடைய வாதம். ஏன் அப்படி சொல்கிறோம், முதியவர்கள் தான் ஏன் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, சேஷாத்ரி பேசும்போது சொன்னாங்க, 60 வயதில் தான் உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது, ஆனால் 30 வயதிலேயே எங்களுடைய வாழ்க்கை தேஞ்சு போகுது. ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் எங்களுக்கு எங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகள் பல நிகழ்வுகள் வந்துருச்சு அப்படின்ட்டுன்னு. ஆனால் இந்த நிகழ்வுகளில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தலாம் செலுத்த வேண்டான்னு தீர்மானிக்கிற ஒரு காலமும் ஒரு புத்தியும் உங்களுக்கு இருக்குது. அதை வச்சு நீங்கள் தீர்மானிச்சுக்கிறலாம். நீங்கள் இதை தான் செய்யணும்னு யாரும் உங்களை நிர்பந்திக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்ற உணர்வே இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை தேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நொடியாக நம்ம அனுபவிக்கிறோம்னு நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவிக்கிறதுனால அந்த ஒரு வினையை செஞ்சு அதனால் ஒரு விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியது வருது. ஆனால் முதியவர்கள் எதையுமே அனுபவிக்காமல் எதையுமே செய்யாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களாலையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு வராங்களே, அது பாதிப்பா இல்லை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் அடையிறது பாதிப்பான்னு சொல்லணும். இன்னொன்று, உங்களுடைய பாதிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் மனம் மாறினா, என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி தான் நடத்தணும், நான் போகிற வழி தப்புன்னு சொல்லி நீங்கள் மாற்றினா அதுக்கு தீர்வு இருக்குது. ஆனால் தீர்வே இல்லாமல் பாதிப்புக்கு உள்ளாகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியவர்கள் தான். முதியவர்கள் தான் எந்த செயலையும் செய்யாமலே நீங்கள் செஞ்ச செயல்களுக்காகவே பாதிக்கப்பட்டுட்டு வர்றாங்க. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா, எப்படியும் வாழலாம், எதுவும் தப்பில்லை, வாழ்க்கைனா அது வாழ்கிறதுக்கு தான், அதில் என்னுடைய சுகம் மட்டுமே முக்கியங்கிற ஒரு சுயநல மனோபாவத்தில் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, பெற்றவர்களும் பெரியவர்களும் சுமக்க வேண்டாத சுமைகளாக தூக்கி எறியப்படுறது தான். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைய எத்தனை கனவுகளோடு நம்மளுடைய சக்திக்கும் தகுதிக்கும் மீறி வசதியையும் வாய்ப்பையும் கொடுத்து அந்த பிள்ளையை உருவாக்கியிருப்பாங்க. நம்ம இந்த பெற்றோர்கள் உருவாக்குனாங்க, ஆளாக்குனாங்க, வளர்த்தாங்க, வாழ தகுதி உடையவர்களாக செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தில் இத்தனை அந்தஸ்தோடையும் அங்கீகாரத்தோடையும் நாம் இருக்கிறோம்னா அது அந்த பெற்றோர்கள் தானே, அவங்க தானே காரணம். அவங்கள், அதாவது அந்த தளிராக இருந்த அவர்கள் வற்றி அந்த சருகாக இருக்கிற நிலையில் அவர்களை பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல்
அந்த முதிய பருவத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்படும் போது ஏற்படுகிற வேதனை இருக்கே, அந்த வேதனையை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. அதை விட இன்னும் ஒரு படி போய் இப்போல்லாம் எப்படின்னா, அப்பா அம்மா 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரையும் நாங்கள் வச்சு பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்கள குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை, மாறி வரும் சமூக சூழல். 2 பேரையும் வச்சு பார்த்துக்க முடியாது. அம்மாவை அண்ணன் வச்சுக்கட்டும், அப்பாவை தம்பி வச்சுக்கிறது, 6 மாதம் கழித்து இடம் மாற்றிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, உயிரோடையும் உணர்வோடையும் நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு முதியவர்களை ஜடப்பொருட்களை பிரிக்கிற மாதிரி பிரிக்கிற ஒரு சூழ்நிலையை மனசாட்சியோடு நினச்சி பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் முதியவர்களா அல்லது இளைஞர்களான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான நெருக்கடிகள் இளைஞர்களுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இளைஞர்கள் அவர்களுடைய பாதை எதை நோக்கி இருக்குன்னா, பணத்தை நோக்கி தான் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சக்கராவியத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம், எப்போ போகிறோம் எப்போ வர்றோம்னு எங்களுக்கு தெரியாதுன்னா, அந்த வேலையை தீர்மானிக்கிறது, இந்த வேலையை நான் செய்கிறேன்னு யார் தீர்மானிச்சிருக்கிறா? நீ தீர்மானிச்சு போகிற. இந்த மாதிரி வேலை எனக்கு வேணாம், இது மாதிரி வேலைக்கு நீ போகலான்னு சொன்னால் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, நீ போகலாம். ஆனால் இது மாதிரி வேணும்னு தீர்மானிக்கிறது யார்? நீ தீர்மானிச்சுட்டு நாங்கள் சக்கையாக புளியப்படுகிறோம், எங்களுடைய உழைப்பு மேயப்படுகிறதுன்னு நீங்கள் புலம்புனீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையை தொலைத்து விட்டு பணத்தை தேடுவதாக இவர்களுடைய பயணம் இருக்குது. ஒரு பக்கம் கல்வியை ஒரு சிறகா வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் கணிசமான சம்பளத்தை இன்னொரு சிறகா வச்சுக்கிட்டு மேலே மேலே பறக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மரத்தின் உச்சி வரைக்கும் போகிறாங்க, அப்பா அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பா அதோட போதும், அந்த நுனி கொம்புக்கு போகாத, மரம் முறிஞ்சிரும்னு சொன்னால் பெற்ற அறிவு மிக்க பெற்றவர்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட எடுத்துக்கிறாம, கற்ற அறிவு எங்களுக்கு ஏராளமாக இருக்குன்னு சொல்லி நுனி கொம்பில் ஏறி மரம் முறிஞ்சு விழுந்தா அடி இளைஞனுக்கு, வழி முதியவர்களுக்கு தான். அதோட பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒரு திருமண வாழ்க்கைக்கு போகிறாங்க. எப்பா விட்டு கொடுத்தும் சரியான புரிதலோடையும் வாழ்கிறதாம்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன்? எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையா? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நீயா நானானு வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. நீயும் நானும் வாழ்ந்து பார்த்தாதான்ப்பா வாழ்க்கை இனுக்கும்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. நான் ஏன் தோற்று போகணும்னு அந்த வாழ்க்கையை ஒரு ரேஸ் மாதிரி நினைக்கிறாங்க. எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் தோற்று போக தயாராக இருக்கிறார்களோ அங்கே குடும்பம் ஜெயிக்கிறதுன்ற சூட்சுமத்தை பெற்ற அறிவு உள்ள பெற்றவர்கள் கற்றுக் கொடுத்தால் அதை கற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, திருமண வாழ்க்கையில் முறிவு, மன முறிவு. அவர்களுக்கு மனங்கள் முறிந்த நிலையில் இந்த பெற்றோர்கள். யோசிச்சு பாருங்க யாருக்கு ரொம்ப வலிக்கும்னு. இன்னொன்று என்னன்னா, வாழ்க்கைனா அவர் சொல்றாரு, ஆறுதல் பரிசு கொடுக்குறாங்க, எங்களுக்கு அந்த தோல்விதான் ஞாபகம் வருதுன்னு. வெற்றி உங்களை உலகுக்கு அடையாளம் காட்டுகிறது, மறுக்கலை. ஆனால் தோல்விதான் நம்மையே நமக்கு அடையாளம் காட்டுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த தோல்வியிலிருந்து தான் நாம் எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்த நம்ம போய் நெருங்கணும், அதற்கான தகுதிகள் எதை நாம் வளர்த்துக்கணும், எதை ஒதுக்கணும், எதை செதுக்கணும்னு எது சொல்லி கொடுக்குதுன்னா தோல்விதான். ஆனால் அந்த தோல்வியை சந்திக்கிறதுக்கே நான் தயாராக இல்லை, எந்த வழியிலையாவது நான் வெற்றியை தான் அடையணும்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைனா என்னங்க? சின்ன சின்ன ஏமாற்றங்கள், லேசான காயங்கள், சிறிய தோல்வி, இது இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா? வாழ்க்கைனா நான் நினைச்சபடி தொடங்கி நான் விரும்பிய வழி நடந்து நான் எண்ணியபடி முடியுமா? அசைவுகளும் இசைவுகளும் இணைந்தது தானே வாழ்க்கை. அதில் தாண்ட முடியாத பள்ளம், தாங்க முடியாத சோகம்னு ஏதாவது இருக்குதா? போன வாரத்தில் பாருங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரை பெற்று வளர்த்து ஆளாக்க அந்த அம்மா அப்பா எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க, எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. காதலியினுடைய மெசேஜ் வந்துச்சான், 3வது மாடியிலிருந்து விழுந்து செத்து போயிட்டார். ஒரு நிமிஷத்தில் அவர் உயிர் போயிருச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் இனி எவ்வளவு காலம் அவங்க இருக்க போகிறாங்களோ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிள்ளையை நினச்சி தினம் சாவாங்களே, அந்த பாதிப்பை விட உங்களுக்கு இருக்கிற பாதிப்பு அதிகமாக. இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்லலாம். இதில் வாழ்க்கையை முறித்து கொள்வதாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், தூண்டிலுக்கும் தூண்டுகோலுக்கும் வித்தியாசம் தெரியாத விட்டில் பூச்சி வாழ்க்கையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நாங்கள் இளைஞர்கள் தானே பாதிக்கப்படலாம் சொல்லலாம். ஆனால் ஈட்டியை எரிபவன் கையில் வடு இருக்காது, நெஞ்சில் வாங்குகிறவன் அந்த நெஞ்சில் தான் வடு இருக்கும். அது மாதிரி எரிபவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள், நெஞ்சில் வடுக்களை வாங்கிக் கொள்பவர்கள் முதியவர்களாக இருக்கிறார்கள்.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறதுனா உங்களுக்கு வாய்ப்பும் வசதியும் காலமும் இருக்குது. ஆனால் காலத்தின் கடைசி பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் இதை வாழ்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தனா, இந்த பிள்ளையை பெற்றது இதுக்கு தானா, என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தமே இதுதானான்னு தினம் தினம் புலம்பி இறுதி மூச்சு ஒரு நிம்மதியற்ற ஒரு நிறைவற்ற வாழ்க்கையில் முடிகிற முதியவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இளைஞர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் புரியும் அந்த இளைஞர்களின் பாதிப்பினால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் முதியவர்கள்னு சொல்லி. மக்களின் மனங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுல மிக வல்லுநராக எங்களுடைய நடுவர் அவர்களுக்கு தெரியும் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களான்னு நல்ல தீர்ப்பை அவர் வழங்குவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.